கண்ணு பாருங்கள், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸு 2.3ல் தேர்டு சம். ஆல்ரெடி செகண்ட் சம், ஃபஸ்ட் சம்மெல்லாம் போன வீடியோவில் போட்டிருக்கேன், அது பாருங்கள். அதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க தங்கம். உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நமக்கு மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸி. அதனால் நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு கான்செப்ட் ஓரியன்டாக போனீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க் வாங்கிக்கலாம் சூப்பராக. அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்கள், Z1 கொடுத்துருக்காங்க கண்ணு. Z1 என்ன கொடுத்துருக்காங்க? 2 + 5i. Z2 -3 -4i. Z3 1 + i. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிஷனில் இன்வர்ஸ் என்ன, மல்டிப்ளிகேஷனில் இன்வர்ஸ் என்ன? இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ். ஆனால் அடிஷன் அப்படின்னா அதுக்கு இன்வர்ஸ் என்ன? சப்ராக்ஷன். அதாவது ப்ளஸ்ஸுக்கு நமக்கு எதிரான எண் மைனஸ். அதே மல்டிப்ளுக்கு நமக்கு இன்வர்ஸ் டிவிஷன். நல்லா ஞாபகம், இது ஒன்றுமே இல்லை, சின்ன கிளாஸில் நீ படித்த கான்செப்ட். அடிஷன்னா மைனஸ், புரியுதா? ப்ளஸ்ஸுக்கு இன்வர்ஸ் மைனஸ், மைனஸுக்கு இன்வர்ஸ் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனுக்கு இன்வர்ஸ் டிவிஷன், டிவிஷனுக்கு இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷன். இவ்வளோ தான். ப்ளஸ்ஸும் மைனஸ், அடிஷனும் சப்ராக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்கும். இவ்வளோ தான். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அடிஷன் இன்வர்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ Z1 அவன் என்ன கொடுத்துருக்கான்? 2 + 5i. அப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இது ப்ளஸ் Z1. அப்போ அடிஷன் இன்வர்ஸ் என்ன? -Z1. அப்படியே குறிய மாற்று, மைனஸால் பேருக்கு. அப்போ என்ன வரும் நமக்கு? இங்கே ப்ளஸ் இருக்கா, குறிய மாற்றினா -2 -5i. அவ்வளவுதான். இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இதை பேருக்கு மைனஸால் மாற்றணும். இது சிம்பிளாக மாற்று, அவ்வளோதான். அதே மாதிரி Z2 -3 -4i. அப்போ -Z2 என்ன? +3 + 4i. சிம்பிளாக மாற்றினீங்கன்னா அதுதான் உனக்கு அடிஷன் இன்வர்ஸ். அதே மாதிரி Z3 1 + ia. அப்போ -Z3 என்ன? இது மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது இது -1 -i. ஓகேவா? மைனஸால் மல்டிபிள் பண்ணு அப்படிங்கிறதும் ஒன்று தான், சிம்பிளாக மாற்றுனாலும் ஒன்று தான். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸை போடணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸை போடணும். இது மட்டும்தான் அடிஷன் இன்வர்ஸ். ஓகேவா? அடுத்து மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் பாரு. மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அதனுடைய இன்வர்ஸ் டிவிஷன். அப்போ Z1னா என்ன போடுவேன்? 1/Z1. அப்போ 1/2 + 5i. இதுதான் இன்வர்ஸ். இப்போ கீழே இருக்கிறது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். கீழே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரியல் நம்பராக மாற்றணும். அப்போ இதனுடைய காஞ்சிகேட் 2 - 5i. அதை 2 - 5iயால் மேலேயும் மல்டிபிள் பண்ணோம், கீழேயும் மல்டிபிள் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சிங்க. காஞ்சிகேட் அப்படின்னா என்ன? இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்றுறது தான் காஞ்சிகேட். ரியல் பார்ட்டுக்கு மாற்றிடாத, இமேஜினரி பார்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா ஈஸி, அதுதான். அப்போ 2 + 5i அப்படிங்கும்போது என்ன? 2 - 5i. அதே மாதிரி கீழேயும் 2 - 5i. புரியுதா? நீ கேட்கலாம், ஏன் நான் ரியல் பார்ட்டுக்கு மாற்றிட்டு போடக்கூடாதா? போடலாம், ரியல் பார்ட் மாற்றிட்டும் போடலாம். அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்யணும். என்ன வரும் அப்படின்னா மைனஸில் வரும், அப்புறம் மைனஸை மாற்றணும், அவ்வளோதான். அதுக்காக ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரியல் பார்ட்டை விட்டுவிட்டு நடுவாண்ட குறிய மாற்று, இமேஜினரிக்கு குறிய மாற்று. சரி, இப்போ மேலே இதை மல்டிபிள் பண்ணால் 1 2 - 5i. மேலே 1ஆல் பெருக்கும்போது அதே தானே வரும். அப்போ 2 - 5i. கீழே ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். ஏன் அப்படின்னா இது நம்ம 10th படித்த ஃபார்முலா a + b ஃபார்மில் இருக்குது, இது a - b ஃபார்மில் இருக்குது. அப்போ a + b a - b பெருக்குனா நமக்கு என்ன வரும்? a² - b². இதுதானே உனக்கு சரி, ஃபார்முலாவே எனக்கு தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரியல் பார்ட்டை பெருக்கு, அவ்வளோதான்.
அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்டை பெருக்கு. அப்போ 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 5s are 25 I இன்ட்டு ஐ ஸ்கொயர். அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி பெருக்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெருக்கி போட்டுக்கலாம். பார் மேலே பெருக்கினீங்கன்னா 2 மைனஸ் 5 ஐயா கீழே எடுத்து பெருக்கு பார், ஒன்றும் இல்லை, அப்படியே பெருக்கு. 2 2s are 4 மைனஸ் 2 5s are 10i. அடுத்தது 5ஐ எடுத்து பெருக்குன்னா ப்ளஸ்ஸு 5 2s are 10i. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 5s are 25 ஐ பெருக்குனா ஐ ஸ்கொயர். அப்போ உனக்கு மைனஸ் 10ஐயும் ப்ளஸ் 10ஐயும் அடிபட்டு அப்புறம் அதே 4 மைனஸ் 25 ஐ ஸ்கொயர் வந்துருச்சா. ஒன்று தெரிஞ்சால் இப்படி போடலாம், தெரியலனா 2 எடுத்துக்கிட்டு இதை ரெண்டையும் பெருக்கலாம், 5ஐ எடுத்துக்கிட்டு இதை ரெண்டையும் பெருக்கலாம். இப்போ 2 டேர்ம் அடிபட்டு போயிடும், இதுதான் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் உனக்கே தெரியும், ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 போடும், மேலே அப்படியே தான் இருக்கும். அப்போ 4 மேலே 2 மைனஸ் 5ஐ கீழே 4 மைனஸ் 25 ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 25ம் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 29. அப்போ 2 மைனஸ் 5ஐ டிவைடட் பை 29 இதுதான் இசட் இன்வர்ஸ். ஓகேவா. அதே மாதிரி 1/Z2 Z2க்கு ரெண்டாவது இதுலேயே. அப்போ 1 டிவைடட் பை மைனஸ் 3 மைனஸ் 4i. அப்போ இதனுடைய காஞ்சிகேட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 4i. கண்ணு காஞ்சிகேட் அப்படிங்கும்போது நடுவாண்ட டேர்முக்கு மட்டும் ஒரு நம்பருக்கு மட்டும் சிம்பிள் குறிய மாற்று, சரியா. அப்போ ரியல் பார்ட் அப்படியே வச்சுக்கோ, இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்று, அவ்வளோதான். இப்போ பெருக்குனீங்கன்னா மேலே அப்படியே தான் வரும், மைனஸ் 3 ப்ளஸ் 4i டிவைடட் பை கீழே ரியல் பார்ட் வருத ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 3 3s are 9. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 4s are 16 ஐ பெருக்குனா ஐ ஸ்கொயர்டு. எல்லாமே பெருக்குனினாலும் தப்பில்லை, 2 டேர்ம் அடிப்படும், அது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை. இதை டக்குன்னு அப்படியே போட்டுக்கலாம். எகைன் ஐ ஸ்கொயர்டுக்கு வந்து என்ன போடுவோம், மைனஸ் 1ன்னு போடுவோம். அப்போ இது ப்ளஸ் 16, அப்போ 9ம் 16ம் 25. நான் அப்படியே போட்டேங்க, ஐ ஸ்கொயர்டுக்கு போடாமல். இது நிறையா கணக்கில் ஐ ஸ்கொயர்டு மைனஸ் மைனஸ்னு படிச்சிருக்கோம். அப்போ அப்படியே நான் மைனஸை போட்டோம்னா பார்த்துக்கோ, இது மைனஸு இது மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும், அவ்வளவுதான். புரியுதா. இது Z2 இன்வர்ஸ். அதே Z3 அப்படிங்கும்போது 1/Z3. அப்போ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஐ. இதனுடைய காஞ்சிகேட்டு 1 மைனஸ் ஐயால் நியூமரேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணும், டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணும். அப்போ 1 மைனஸ் ஐ டிவைடட் பை கீழே பாருங்கள் 1 1 மல்டிபிள் பண்ண ரியல் பார்ட். அப்போ 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்டு. அப்போ ஐ ஸ்கொயருடைய வேல்யூ மைனஸ் 1. அப்போ இது வந்து ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ 1ஐயும் கூட்டினீங்கன்னா 2. ஓகேவா. இதே நீ ஜஸ்ட் பிரில்லியன்ட் அப்படின்னா டக்குன்னு போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம், இப்போ எப்படின்னு சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒன் வேர்டுக்கு நமக்கு Z1 கொடுத்துருக்கானா, Z1 என்ன கொடுத்துருக்கான், 2 ப்ளஸ் 5i. அப்போ Z இன்வர்ஸ் என்ன, ஜஸ்ட் காஞ்சிகேட் 2 மைனஸ் 5i divided by real part square plus imaginary part square. அப்போ 4 plus 25 29. பாருங்க வந்திருக்கு பாரு, 2 minus 5i divided by 29. புரியுதா. Z inverse நீ ஜஸ்ட்டு காஞ்சிகேட்டு டிவைடட் பை மாடுலஸ் வேல்யூ. இது அடுத்த ஸ்டெப்பில் உனக்கு மாடுலஸ் வேல்யூ சொல்லி தருவேன். மாடுலஸ் வேல்யூனா என்ன, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது தான் புரியுதா. அதாவது ஸ்கொயர் ஆஃப் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறது. நீ அதெல்லாம் வேணாம், இது வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுன்னா என்ன பண்ணணும், காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் பெருக்கணும், இவ்வளோ தான். ஜஸ்ட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா.
அப்போ எங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமே அப்படின்லாம் இல்லை. இங்கே பார்த்துக்கோ, இங்கே இது பெருக்கும்போது ரியல் பார்ட்டை பெருக்கணும், இமேஜினரி பார்ட்டை பெருக்கணும். இவ்வளோ தான் வேல்யூ. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா 2 ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும், மீதி இதே தான் கிடைக்கும். ஓகேவா? இது அட்வான்ஸாக போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போகும்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போவோம். அப்போ இன்வர்ஸ் பார்த்துறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இன்வர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நிறையா இன்வர்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகே, அடிஷன் அப்படிங்கிறது, அடிஷன் இன்வர்ஸ் அப்படிங்கும்போது கண்ணு ஃபுல்லாகவே குறி மாற்றணும். ரியல் பார்ட்டுக்கும் மாற்றணும், இமேஜினரி பார்ட்டுக்கும் மாற்றணும். காஞ்சிகேட் அப்படிங்கும்போது பாருங்கள், ஃபுல்லாக குறி மாற்றிடக்கூடாது. இமேஜினரிக்கு மட்டும்தான் சிம்பிளை மாற்றணும், நடுவாண்ட. புரியுதா? இன்வர்ஸ், இங்கே அடிஷன் இன்வர்ஸ் வேறு, காஞ்சிகேட் வேறு. காஞ்சிகேட்டுன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் குறிய மாற்றுவோம். புரியுதா? அடிஷன் இன்வர்ஸ்னால் 2க்குமே குறிய மாற்றுவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க சாமி. ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ.